வணக்கங்க. 28/12/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நம்ம 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஈனக்கூடியது 4வது ஈத்து வெள்ளாரக்கொம்பு பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 4 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு காலையில் ஒரு 2.5, சாயங்காலம் ஒரு 2, ஒரு 4.5 லிட்டர் பால் தெளிவாக பீச்சுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. நல்ல கொம்பு தலைங்க. மாடு கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர மற்றபடி நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல சன்ன வால், கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு, வெள்ளார கொம்பு, நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான மாடுங்க. நல்ல மேய்ச்சல் இருந்து மாடு நல்லா சாப்பிட்டு உடல் ஏறிச்சு எடை கூடிச்சு அப்படின்னா பார்வைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்குங்க. 4 காம்பில் பால் வரும். பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து, சினை 4 மாதம் நிறைவு கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணிட்டோம். காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு ஒரு 2.25, 2 அந்த 4 to 4.5 லிட்டர் வரைக்கும் பீச்ச முடியுங்க. விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. மேய்ச்சல் இருக்குது, நல்ல மாடாக கொண்டு போய் விடலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். பிறந்ததுலேருந்து ஒரே கட்டுத்தரையில் இருந்த மாடுங்க. இப்போ தான் விற்பனைக்காக நம்மகிட்ட வந்திருக்குது. நல்ல முகாமைப்பு, நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடு. ஏற்கனவே ஒரு மாடு கறவை இருக்குது. அந்த மாடு பால் வற்றும் போது இன்னொரு மாடு கறக்கணும். வாங்குகிற மாடு நல்ல ஷோ குவாலிட்டி மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய கன்று பார்த்திங்கன்னா போன ஈத்து கிடாரி கன்று இனி இருந்தது. எல்லாமே நல்ல டாப் கிளாஸான கன்றுகள் தான் இந்த மாடு போட்டிருக்குதுங்க. ஏன்னா எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு, லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க. செனை உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும். பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. தரமான மாடு வேணும், வெள்ளார கொம்பில் வேணும், சுழி சுத்தமாக வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 13 மாதங்களான ஓங்கோல் கிடாரி கன்றுங்க. வயசு 13 மாதம் ஆகுதுங்க. நல்ல நெட்டு நீளம்ங்க. நல்ல பெருவட்டான கன்று. தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குதுங்க. நீல உயரத்தில் நல்ல தெளிவான ஒரு கிடாரி கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. ஓங்கோலில் கிடாரி கன்று 13 மாதம் ஆனது, நல்ல பெருவெட்டு கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விலை 23,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வாகனத்தில் வந்தால் முழு தொகை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாமுங்க. எங்களுடைய வாகனமாக இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்துட்டு திருப்தியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க. நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் மற்ற மாவட்ட நண்பர்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாடு கன்று வந்ததுக்கு பிறகு மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. இந்த தரமான ஓங்கோல் கன்றினுடைய விலை 23,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. பெருங்கூட்டான மாடுங்க. 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. செனைக்கு உத்தரவாதம், காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு நீல உயரத்தில் நல்ல பெரும் மாடுங்க. தவிடு தண்ணி நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் குடிக்குங்க. மேய்ச்சலில் இருந்த மாடுங்க. நீங்கள் காட்டில் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் நல்லா மேயும், வீட்டில் கட்டுத்தரையில் கட்டி தவிடு போட்டிங்கனாலும் நல்லா குடிக்குதுங்க. மாடு நல்ல தெளிவான மாடு. ஈத்து 3வது ஈத்துங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு. 8 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பாலோட அளவீடு காலை 2 மாலை 2 கறந்துக்கலாம்.
விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நீங்கள் எந்த மாடு வாங்கினீங்கன்னா கூட, சந்தைகளில் போய் கலப்பின மாடு வாங்குறீங்க, இல்லை நாட்டு மாடு வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு அடியோ 2 அடி நீளமுள்ள ஒரு சின்ன குச்சி வந்து கையில் வச்சுட்டு மாடுகளை பிடிச்சிட்டு வாங்க. ஒரு 2 நாள் அந்த மாட்டை நீங்கள் அந்த மாதிரியான இதில் பிடிச்சிங்கன்னா மாடுகளுக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இயல்பாக பிடிச்சிக்கலாம். மாடுகளுக்கு வந்து வெளியே போயிட்டு வந்தால் வாழைப்பழம் கொடுக்கறது, கடலை மிட்டாய், நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து பழக்கினீங்கன்னா எங்கே வந்தாலும் நம்மளை எதிர்பார்த்துட்டு நிற்குங்க. நம்ம வந்து ஒரு 2 நாளில் அந்த மாடு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாடு எப்படி இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறது. அதனால் புது மாடுகளை யாருக்கிட்ட நீங்கள் வேணாலும் வாங்கிடுங்க. கலப்பின மாட்டையே கூட வாங்கியிருந்தா கூட ஒரு சிறு குச்சியே ஒரு 2 நாள் கையில் வச்சுட்டு பிடிங்க. மாடுகளுக்கு ஒரு பயம் நம்ம மேலே இருக்கும். தெளிவாக நம்ம வந்து மாடுகளை கையாண்டுக்க முடியுங்க. புது மாடு அப்படிங்கிறது வந்தோடனே போய் நீங்கள் உடலில் நீவுறது, மடியை நீவி பார்க்குறது, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா புது மாடு பதட்டத்தில் திடீர்னு வந்து கை காலில் நவுத்துறது, இல்லை வந்து கொஞ்சம் பதட்டமாகிறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து எச்சா பயந்துக்குங்க. அதனால் வந்த மாட்டை இயல்பாக விட்டுறணுங்க. ஒரு 2 நாளைக்கு அதனுடைய போக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டால் எந்த மாடுமே தொந்தரவு பண்ணாதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் காரி கிடாரி கன்றுங்க. வயது 12 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, நல்ல ஏற்றமான திமிழமைப்பு இருக்குதுங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. காரியில் கிடாரி கன்று, சுழி சுத்தமான கண்ணுங்க. நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க. நல்ல திமிழமைப்பு, நல்ல உடல் அமைப்பில் இருக்கும். நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க கண்ணு. விலை 19,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 4 பல்லுங்க, தலையீத்து, காங்கேயம், மயிலை, சினை, கிடாரிங்க. 7 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கேயங்கன்று போடுங்க, 4 காம்பில் பால் வரும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பல்லு 4 பல்லு, ஈத்து, தலையீத்து, சினை 7 மாதம், காளை மயில காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மயிலக்கிடாரி வேணும், சினை உத்தரவாதத்தோடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு விற்குங்க. அதனால் வளர்ப்பு அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து எதையும் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, திருப்பி மறுவிற்பனை செஞ்சால் என்ன விலைக்கு விற்க முடியும், இது சந்தைக்கு போனால் எப்படி விற்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்கிறோங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய அழைப்புகள், நண்பர்கள்ட்டிருந்து வர்ற கேள்விகள், அதுக்கு வந்து புரிதல் ஏற்படுற மாதிரியான விளக்கம் வேணும் அப்படிங்கிறனால தான் ரெண்டையுமே நம்ம வந்து யதார்த்தத்தை கலந்து சொல்கிறோங்க. ஏன்னா நூற்றுக்கணக்கான மாடுகள் சந்தைகளுக்கு போகுதுங்க. நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சந்தைகள்லையுமே வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. அது வந்து வளர்ப்புக்கும் விற்பனை ஆகுது, மற்றதுக்கும் விற்பனை ஆகுது. அது வந்து வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல நிகழக்கூடிய ஒரு விஷயம் தானுங்க. விவசாயி தன்னால் ஒரு மாட்டை விற்க முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சந்தைகளுக்கு கொண்டு போவாங்க, இல்லைன்னா வியாபாரிகள்கிட்ட கூப்பிட்டு விற்பனை செய்வாங்க. அது அவங்க என்ன சொல்லி விற்கிறாங்களோ அது அடுத்த கை மாறும்போது அந்த தகவல் வந்து அப்படியும் போகலாம், மாறியும் போகலாமுங்க. அதனால தான் மாடுகளை முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு மாடாவது வாங்கி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம், எந்த சந்தையில் வேணாலும் வாங்கியிருக்கலாமுங்க.
ஆனால் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் நம்ம கையால் கொடுக்கறத உறுதிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய விளைநிலங்களுக்கு நாட்டு மாட்டுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரங்களாகட்டும், பஞ்சகாவியமாகட்டும், ஜீவாமிர்த கரைசலாகட்டும் இதை பயன்படுத்தும் பொழுது மாடுகள் வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய நிலமும் பண்படும், நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் மேம்படுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு கிடாரி கண்ணுங்க. வயசு 12 to 13 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காராம்பசு கன்று மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண்ணாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பாக வந்ததுக்கு பிறகு மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. வயசு 12 to 13 மாதம், சுழி சுத்தம், விற்பனை விலை 19,000 ரூபாய். மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு கிடாரி கன்று, காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்புங்க, மேல்நாக்கு கருப்புங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து குட்டை மாடுங்க. 10 நாள் ஆன குட்டை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நாளினுடைய பால் அளவு 2.5 லிட்டர் நம்ம கறந்துக்கலாம். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கன்று சுழி சுத்தம், பாலோட அளவீடு 1 1 நம்ம கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு குட்டமாடு வேணும், காலக்கண்ணோட வேணும், லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பெண்கள் கறக்கிற மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து கறந்து பார்க்கலாம். காலையில் வந்து நம்ம கறக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 8 மணி வரைக்கும் கறப்போம். மாலை நேரம் வந்து நம்ம கறக்கிறது 4 5:30 வரைக்கும் கறப்போங்க. அதனால் உங்களுக்கு குட்டமாடு வீட்டுக்கு வந்து 1 1 கறவை இருந்தால் போதும். கால் அணைக்காத மாடாக, இளம் பொருளாக கறந்துட்டு விற்பனை செய்யும் போதும் பெரிய நஷ்டம் இல்லாமல் தெளிவாக கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். வந்து பீச்சு பார்த்தே நீங்கள் கொண்டு போகலாமுங்க. கன்று மாடுனுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2வது ஈத்து மறை வெள்ளை புள்ளி இல்லாத காங்கேயம் காராம்பசு மாடுங்க. கண்ணு வந்து 10 நாள் ஆன மயிலை காலை கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 கறந்துக்கலாம். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே கறந்துக்கிற தரத்தில் இருக்கக்கூடிய தரமான ஒரு காராம்பசு மாடுங்க. உங்களுக்கு காராம்பசு வேணும், லோ பட்ஜெட் மாடாக வேணும், இல்லை ஏதாவது கோவில் தானத்துக்கு காராம்பசு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு. 6 பல்லு 2வது ஈத்துங்க. கண்ணு காலக்கண்ணு மயிலக்கண்ணு. மாட்டுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லை. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான மாடு. உங்களுக்கு காராம்பசு மாடு வேணும், காலக்கண்ணோடு வேணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், வேலைக்கு 1.5 லிட்டர் பால் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல மாடுங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோமுங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி கொடுக்குறோமுங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கன்று மாடுங்க. 4 பல்லு முதல் ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு, கண்ணுக்கு 2 மாதம் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 தெளிவாக கறக்குங்க. மாடு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க. கண்ணும் நல்ல டாப் கிளாஸான கண்ணு கிடாரி கண்ணு. பால் தேவை இருக்கிறவங்க ஒரு 2 மாதத்த கண்ணோட காங்கேயம் மாடு நல்ல இளம் பொருள் தரமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 தெளிவாக பீச்சிக்கலாம். கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு, 2 மாதம் ஆகுது. மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க. காம்பு நல்ல பூங்காம்பில் இருக்குதுங்க. குணத்துலேயும் இருக்குது, அழகுலேயும் இருக்குது. தெளிவான ஒரு காங்கேயம் மாடாகவும் இருக்குதுங்க. இன்னும் 10 ஈத்து 12 ஈத்துக்கு வச்சுக்கணும். கிடாரி கண்ணு மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க.
வீடியோ பார்த்துட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களோட சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. தலையீத்து 4 பல்லு 2 மாதமான கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மாடு கன்று சுழி சுத்தம், கன்று மாடு இரண்டும் சேர்த்து 45,000 ரூபாய் விற்பனை விலைங்க. நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.